தற்பொழுது வவுனியா மெனிக்ஃபார்ம் போன்ற நிவாரண கிராமங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள இடம்பெயர்ந்த மக்களை நீங்கள் சந்தித்திருப்பீர்கள். அவர்கள் முதல் இடம்பெறும் பகுதிகளில் இருந்த மக்கள், அவர்களுக்கு போராட்டம் என்பது மட்டுமே தெரிந்த ஒரு விடயமாக இருந்தது. தற்பொழுது போராட்டம் என்பது ஒரு தோல்வியில் முடிந்த தருணத்தில் நீங்கள் அவர்களுடன் உரையாடும் பொழுது அவர்களது மனநிலையில் எவ்வாறான மாற்றங்கள் இருக்கின்றது? அதாவது போராட்டம் என்பது ஒரு தேவையில்லாத ஒரு விடயமாக அவர்கள் கருதுகிறார்களா? என்ன மாதிரியான அவர்களது மனநிலை இருக்கின்றது? அவர்கள் இன்று கூட இல்லை, அன்று கூட போராட்டத்தை பொறுத்தவர்களாக தான் இருந்தார்கள். ஏன் அதை கூறுவது என்றால், நான் 22 வருடம் விடுதலை புலிகள் இயக்கத்தில் போராடி இருக்கின்றேன். 17 வருடங்கள் நான் பன்னிக்குள் வாழ்ந்திருக்கிறேன். பன்னி, குடாநாடு போன்ற பிரதேசங்கள் தான் நான் இருந்திருக்கின்றேன். அவை பெரும்பாலான காலங்களை அங்கு நான் கழித்தவன் என்ற வகையில் அன்று கூட அந்த மக்களின் மனநிலைகளை நான் பார்த்திருக்கின்றேன். எந்த ஒரு தாய் தகப்பனும் தந்த பிள்ளையோ தந்த மகனோ சாவதை ஒருபோதும் விரும்ப மாட்டார்கள். அவை அந்த சாவுகள் அங்கு நடந்து கொண்டிருக்கின்ற போராட்டத்தில் இழப்புகள் வருகின்ற பொழுது அந்த மக்களின் குணாம்சங்கள், அதாவது மனநிலைகள் மாற்றமடைந்திருந்ததை நாங்கள் உணரக்கூடியது. என்றால் விரும்பியவருமே போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கிடையாது. அவை அன்றிருந்த சூழல் அவர்களை அவ்வாறு ஆளாக்கிவிட்டது. என்றால் அவர்களால் பன்னிக்குள் இருந்து கொண்டு போராட்டத்தில் ஒரு அங்கம் இல்லாமல் அவர்களால் வாழ முடியாது. என்றால் அந்த விடுதலை புலிகள் பல சட்டங்களை போட்டுள்ளார்கள். ரேஷன் எடுப்பதாக இருந்தாலும் போராட்டத்தில் இருக்க வேண்டும், அல்லது ஒரு வளம் பெறுவதாக இருந்தாலும் ஒருவர் போராட்டத்தில் இருக்க வேண்டும். அவை அந்த மக்களுக்கு வேறு வழி இருக்கவில்லை. அவை கடைசியாக கூட அவர்கள் அந்த மக்கள் பல முறையில் துன்பப்படுத்தப்பட்டு விட்டார்கள். என்றால் விடுதலை புலி இயக்கம் மக்களில் விசுவாசம் பற்று வைத்து போரிட்டிருந்தால் உண்மையிலே அந்த மக்களை ஏற்கனவே அவர்கள் போக விட்டிருக்க வேண்டும். இவர்கள் மக்களை ஒரு கேடயமாக வைத்துக் கொண்டு அதுக்குள்ளே ஒரு யுத்தத்தை செய்ய வழிகிட்டது என்பது மிகவும் ஒரு தவறான விடயம். ஏனென்றால் அந்த செல் மழை விமான தாக்குதல்கள் போன்ற மன அழுத்தங்கள், அந்த மக்கள் நேரடியாக சந்தித்த இழப்புகள், இவையெல்லாம் ஒரு பாரிய தாக்கத்தை அந்த மக்களிடையே ஏற்பட்டிருப்பதை நான் செல்கின்ற பொழுது நான் பார்த்திருக்கின்றேன். இன்று அந்த மக்கள் முழுதாக இன்று போராட்டத்தை வெறுத்தவர்களாக இருக்கின்றார்கள். ஏனென்றால் நன்கு அவர்கள் உணர்ந்திருந்தார்கள். இறுதி காலகட்டங்களில் விடுதலை புலி இயக்கங்கள் கூட அவர்களை தடுத்து நிறுத்த முற்படுகின்ற பொழுது அல்லது வாக்குவாதங்கள் வருகின்ற பொழுது சுட்டு கொலை செய்த சம்பவங்களும் இருக்கின்றது. இன்று அந்த முகாம்களுக்கு சென்றால் நீங்கள் அறிந்து கொள்ளலாம். ஏன்னால் இறுதி கட்டத்தில் அங்கு விடுதலை புலிகளால் மக்களை கட்டுப்படுத்த முடியவில்லை. ஆகவே பலவந்தமாக அவர்களை கட்டுப்படுத்தி அங்கு வைத்திருப்பதற்கெல்லாம் முயற்சி செய்திருக்கின்றார்கள். அவை இன்று பல துன்பங்களை அந்த மக்கள் அனுபவித்திருக்கின்றார்கள். இன்று அதைத்தான் நான் ஜனாதிபதி கூறினேன். ஏனென்றால் இந்த மக்களை நாங்கள் விடுவிப்பதால் இந்த ஆயுத போராட்டத்தை பற்றி ஆயுத போராட்டம் தேவையில்லை என்பதை இந்த மக்களோடாக நாங்கள் விளங்கப்படுத்தலாம் என்பதை நான் அந்த ஜனாதிபதி கூறினேன். என்றால் உடனடியாக அந்த மக்களுக்கு தொலைபேசிகளை அமைத்துக் கொடுங்கள், வெளிநாட்டில் உள்ள உறவினர்களுடன் கதைக்க விடுங்கள் என்றெல்லாம் நான் கூறினேன். முதல் தரம் போய் வந்தேன். ஏனென்றால் அந்த அளவுக்கு அந்த மக்கள் விடுதலை புலி இயக்கத்தை பொறுத்திருந்தார்கள். என்றால் இதை புலம்பெயர்ந்து வாழ்கின்ற மக்களும் விலகிக் கொள்ள வேண்டும். அவை எந்த நாளும் நாங்கள் விடுதலை புலிகளை நியாயப்படுத்திக் கொண்டு எங்களுடைய மக்களை மீண்டும் நாங்கள் ஒரு அழிவுக்கு செல்வதை நாங்கள் ஏற்க முடியாது, அதை செய்யவும் கூடாது. அவை இன்று பன்னி மக்கள் தாங்கள் போய் கடந்த மாதம் கூட உங்களுக்கு தெரியும், தமிழ்நாட்டில் இருக்கின்ற பிரதிகள் வந்தார்கள். அவர்கள் வரும் முதல் தனித்தமிழில் தான் தமிழர்களுக்கு தீர்வு எல்லாம் கதைத்தவர்கள் எல்லாம் வந்தார்கள். என்ற கனிமொழி போன்ற அரசியல் தலைவர்கள் தமிழர்களின் பிடிவுக்கு தனிநாடு தான் ஒரே வழி என்றெல்லாம் கதைத்தவர். ஆனால் அவர் செல்கின்ற பொழுது முகாம்களில் அவர்கள் கொண்டு மக்களை சந்திக்கின்ற பொழுது சிறந்த பதிலை அந்த மக்கள் அளித்திருந்தார்கள். அதாவது எங்களுக்கு எதுவுமே வேணாம், எந்த போராட்டமே வேணாம், நாங்கள் அமைதியாக வாழ வேண்டும், அதற்குரிய வழிவகைகளை நீங்கள் ஏற்படுத்தார்கள் என்று அவர்கள் போனதன் பிற்பாடு அவர்கள் அறிக்கைகளில் மாற்றம் வந்திருக்கின்றது. இன்று அவர்கள் திருப்தியாக இருக்கின்றார்கள். என்றால் இன்று நேரடியாக மக்களின் மனநிலையை பார்த்த போதுதான் அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள். அல்லது வீணான பிரச்சாரங்களை நம்பித்தான் அவர்களும் அறிக்கையில் விட்டார்கள். இதே போன்றால் எங்களுடைய புலம்பெயர்ந்து வாழுகின்ற சில மக்களும் இன்னும் புரிந்து கொள்ளாமல் இருக்கின்றார்கள். அவை நிச்சயமாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எங்களுடைய மக்கள் போராட்டத்தை விரும்பவில்லை. களநிலையிலே இங்கே கிரவுண்ட் சிச்சுவேஷன் என்பது வேறாக இருக்கின்றது. என்றால் மக்கள் சந்தோஷமாக வாழ வேண்டும், தங்களது பிள்ளைகளை படிப்பிக்க வைக்க வேண்டும், தங்கள் பிள்ளைகளை பல்கலைக்கழகத்துக்கு அனுப்ப வைக்க வேண்டும், பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப வைக்க வேண்டும், பரத்தகத்தை கூட்ட வேண்டும் என்பதை தான் அங்கு தீவிரமாக இருந்தார்கள். இந்த வடகிழக்கு பிரதேசம் என்பது ஒரு வளமான பிரதேசம். பாரிய வளம் இருக்கின்றது, கடல் வளம் இருக்கின்றது, இந்த நீர் வளம் இருக்கின்றது, நிலங்கள் இருக்கின்றது. இவ்வாறான வளங்களை நாங்கள் வளப்படுத்தி அபிவிருத்தி செய்கின்ற பொழுது எங்களுடைய மக்கள் செழிப்பாக வாழ்வார்கள். அந்த வாழ்க்கையை நாங்கள் அந்த மக்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்பது நாங்கள் கவனமாக இருக்கின்றோம். இன்று கண்ணும் கருத்துமாக இருந்து உழைத்து வருகின்றோம். அவை இந்த விடயத்தில் அனைத்து மக்களும் எங்களுடன் ஒத்துழைக்க வேண்டும் என்பதை நான் இந்த இடத்தில் கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் தமிழ் மக்களின் ஒரு பிரதிநிதியாக அரசாங்கத்தில் அங்கம் வகிக்கின்றீர்கள். இடம்பெயர்ந்து வந்துள்ள மக்களின் மீள்குடியேற்றம் தொடர்பில் அமைச்சர்
தமிழ் மக்களின் பிரதிநிதி என்ற வகையில் நீங்கள் எந்த நடவடிக்கைகளை எடுக்கிறீர்கள்? ஆமாம், இது முக்கியமான விடயம். ஏனென்றால் நான் மிகவும் கடுமையாக அந்த விடயத்தில் நான் செயல்பட்டிருந்தேன். தொடர்ச்சியாக நான் எங்களுடைய ஜனாதிபதி மதிப்புக்குரிய மஹிந்த ராஜபக்ச அவர்களுடன் கதைத்து உடனடி மீள் குடியேற்றங்களை செய்ய வேண்டும் என்பது நாங்கள் மிகவும் தீவிரமாக இருந்தோம். இன்றும் நாங்கள் அதை வெற்றி கண்டிருக்கின்றோம். இன்று 2,50,000 60,000 மக்கள் முகாம்களில் இருந்தார்கள். தற்பொழுது அது 1,00,000 தாண்டி தற்பொழுது குடியேற்றம் நடந்து வருகிறது. 1,00,000 மேற்பட்ட மக்கள் தற்பொழுது அனுப்பப்பட்டு விட்டார்கள். ஜனாதிபதி கட்டளை பிறப்பித்திருக்கின்றார். அங்கே இருக்கின்ற அனைத்து நிவாரண அமைச்சருக்கும் ஏனையவர்களுக்கும் வருகின்ற தை மாதத்துக்கு இடையில், தை மாதம் முடிவதற்கு இடையில் அனைத்து மக்களுமே முன்குடியேற்றப்பட வேண்டும் என்பதில் ஜனாதிபதி மிகவும் ஆணித்தரமாக உறுதியாக இருக்கின்றார். நிச்சயமாக அனைத்து மக்களும் முல்லைத்தீவு நோக்கி போன்ற பிரதேசங்களுக்கு மிக விரைவாக அனுப்பப்பட்டு விடுவார்கள். அவர்களுடைய உடனடி தேவைகளும் பூர்த்தியாக்கப்படுகின்றது. அதாவது தற்காலிக ஒரு சின்ன வீடுகளை அமைப்பதற்குரிய வளங்களும் உடனடியாக போய் வாழ்வாதாரங்களை ஆரம்பிப்பதற்கான சில உடனடி சில உதவிகள், பண உதவிகளும் அவர்களுக்கு வழங்கப்படுகின்றது. ஆகவே சிறந்த முறையில் அந்த முன்குடியேற்றம் நடக்கின்றது என்பதை நான் உங்களுக்கு கூறுகிறேன். முன்னாள் தளபதி ராணுவ தளபதி சரத் பொன்சேகா அவர்களுக்கு ஒரு அமைச்சின் செயலாளர் பதவியும் உங்களுக்கு அமைச்சு பதவியும் வழங்கப்பட்டது என்று சில அரசியல் கட்சிகள் கருத்து தெரிவித்து வருகின்றன. இவ்வாறான கருத்துக்கள் உங்களது எதிர்கால நடவடிக்கைகள், எதிர்கால அபிவிருத்தி நடவடிக்கைகளுக்கு ஏதாவது தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்களா? இல்லை, ஒன்றுமே நடக்கப் போவதில்லை. ஏனென்றால் எனது நிலைவேறு, அவரை ஜெனரல் சரத் பொன்சேகா அவர்களின் நிலைவேறு. அவர் ராணுவ தளபதியாக இருந்து செயல்பட்டவர். அதைவிட நான் ஒரு தமிழ் மக்களின் ஒரு பிரதியாக இருக்கின்றேன். அவை என்னை அவரிடம் ஒப்பிட்டு பார்ப்பது ஒரு தவறான விடயம். ஏனென்றால் இன்று